ஆக்சிலேட்டர் பிரேக் கால் மாற்ற முடியுதா? ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம கீழே எதுவும் பார்க்க வேண்டாம். ஸ்டீரிங் ஆல்ரெடி வளைஞ்சிருக்கு. இந்த 2 மிரரும் கிளியராக தெரியுதா? ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே அது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கொலாப்ஸ் ஆனாலும் புரியாது. லாங் 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 ரைட். எப்பவுமே நீங்கள் லெஃப்ட் பிடிச்சி ஓட்டுறதை விட ரைட் சேஃப். பின்னாடி நீங்கள் நிற்காம டர்ன் ஆகும். உங்களோட பாருங்க தூரமா. ஓகே, டர்ன் பண்ணதை ஸ்ட்ரெயிட். கிளச் முழுமையாக எடுத்துருங்க. ஸ்பீடு மட்டும் கொடுக்காம இருங்க போதும். டைரக்ஷன் பாருங்க, நமக்கு இடைஞ்சலா இருக்கான்னு பாருங்க. இருக்குங்களா? ஓகே, இன்னையோட எத்தனை நாள் ஆயிருக்கு? 7th டே. ஓகே, நீங்களே பொறுமையாக ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் செப்பல் போட்டு ஓட்டுறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால் கீழே தேய்ச்சி எடுக்கிறோம் இல்லையா, அந்த டைமில் கால் கீழே ஸ்டெக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து எடுங்க, எடுக்கும்போது மட்டும். ஓகே, ஃபுல் அரெஸ்ட், ஆக்சிலேட்டர் பிரேக் கால் மாற்ற முடியுதா? ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம கீழே எதுவும் பார்க்க வேண்டாம். ஸ்டீரிங் ஆல்ரெடி வளைஞ்சிருக்கு. இந்த 2 மிரரும் கிளியராக தெரியுதா? ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். கிளச் ஃபுல் அரெஸ்ட், ஃபர்ஸ்ட் கியர், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ். ஓகே ஓகே, இப்போ நம்ம நிதானமாக மூவ் பண்ணலாம். மூவிங் வந்த உடனே டைரக்ஷன் எப்படி போகுதுன்னு பாருங்க. நேராக போகலாம். லைட்டாக மூவ் பண்ணுங்க. ஓகே, பர்ஃபெக்ட். இதுதான் இந்த மூவிங் பாயிண்ட்டு. இந்த இடத்துல கிளச்சை ஹோல்ட் பண்ணிங்க, அப்படியே இன்னும் கொஞ்சம் எடுத்து, அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி ரைட்டில் திரும்பி இருக்கு. ரைட்டில் தான் திரும்பி இருக்கு. நீங்கள் அதை ஸ்டடி ஒரு டர்ன் ஃபுல். அது ஸ்டேரிங்கை வச்சு நம்ம சொல்லிட முடியாது ரைட்டில் திரும்பி இருக்கா லெஃப்டில் திரும்பி இருக்கான்னு. நம்ம மூவ் ஆனால் தான் அது தெரியும். இப்போ நம்ம லைட்டாக லெஃப்ட் அடக்கிட்டு கிளச்சை முழுசாக ரிலீஸ். ஸ்பீடு வேண்டாம், முழுசாக கிளச்சை எடுத்துருங்க. அதுக்கு பிறகு ஆக்சிலேட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈவனாக கொடுங்க. கொஞ்சம் ஸ்டடி, நேர் பாயிண்ட், இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர், ஸ்லோ கிளச், செகண்ட். பர்ஃபெக்ட். கிளச்சை எடுங்க. இப்போ ஆக்சிலேட்டர். இந்த ஷேப் டர்ன் லெஃப்ட், கையை மாற்றி ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொலாப்ஸ் ஆனாலும் புரியாது. லாங் 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 ரைட். எப்பவுமே நீங்கள் லெஃப்ட் பிடிச்சி ஓட்டுறதை விட ரைட் சேஃப். பின்னாடி பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, இப்படி போயிடுங்க. ஓகே, லெஃப்ட் போக வேண்டாம். அதாவது சரி, அப்போ ரைட்ல போனால் வேகமாக போகணுமே அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல மெதுவாக தான் போய் ஆகணும். லைட்டாக பிரேக்கை விட்டுருங்க. செகண்ட்ல தான் இருக்கு. கிளச்சை மட்டும் ரிலீஸ். ஓகே, இப்போ ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, ஃபோக்கஸ்ல லெஃப்ட்ல தான் இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் ரைட். ஒருவேளை ஃபர்ஸ்ட் உட்கார வச்சதுனால பதட்டமா இருக்கீங்களா? ஸ்லோ கிளச், தேர்ட். அந்த டைம் கொஞ்சம் கிளச் எடுங்க. ரைட்லயே போங்க, இதே பக்கத்துலயே போங்க. இப்போ இந்த லெஃப்ட்ல கார் வருதா? ஓகே, கவனிச்சா போதும். ஸ்லோ 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 பாருங்க, அவருக்கும் இடைஞ்சலா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனிச்சு வேகம் கொடுக்கணும். அது என்ன ஆயிடும்னா, இவர் என்ன பண்ணுவாரு, அங்கே இடைஞ்சலா இருக்குன்னு நம்ம ரைட்ல எடுக்க ஆரம்பிச்சிடுவார். அந்த டைம்ல நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. மெதுவாக வேகத்தை மட்டும் குறைச்சிக்கணும். அதை கவனிக்கணும். முக்கியமா அவங்க சைடு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கான்னு நம்ம கவனிக்கணும். மேக்சிமம் லெஃப்ட் விடக்கூடாது. ஆனா இப்ப வேற வழி இல்லை, நம்ம கொஞ்சம் சேஃபா போனோம்னா ரைட்ல தான் போய் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம அங்க லெஃப்ட் ரோடு எடுக்க போறோம்.
லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுங்க. இப்போ நம்ம ட்ராக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெதுவாக டைம் எடுத்து வாங்க. கிளச் அரெஸ்ட் பண்ணுங்க. கீரை செகண்டுக்கு குறைச்சி. இப்போ மெதுவாக லெஃப்ட். நீங்கள் வாங்க வாங்க. நீங்கள் பின் வாங்கக்கூடாது. பின் வாங்கினா அவங்க முந்திப்பாங்க. ஓகே, அது அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா லெஃப்ட் நம்ம சைடு கொடுக்குறோன்னு நினச்சிக்கிறாரு அவர். ஓகே, லெஃப்ட்டு கிளச்சை மெதுவாக எடுத்துருங்க. இங்கே நிற்காம டேர்ன் ஆகும். டேர்ன் உங்களோட பாருங்க தூரமாக. ஓகே, டர்ன் பண்ணதை ஸ்ட்ரெயிட். கிளச் முழுமையாக எடுத்துருங்க. ஸ்பீடு மட்டும் கொடுக்காம இருங்க போதும். டைரக்ஷன் பாருங்க, நமக்கு இடைஞ்சலா இருக்கான்னு பாருங்க. ஓகே, இப்போ லேசா எக்ஸலரேட்டர் கொடு. ஸ்டெப் பை ஸ்டெப். நின்று போயிருக்கலாம், நடந்து போறவங்களுக்கு கூட பொறுமை இல்லை. ரெண்டு லைனுக்கும் நடுவில். ஓகே, ரெடி. ஸ்லோ கிளச் தேர்ட். கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட். ஒரே ஸ்பீடா. இப்போ நமக்கு ஹார்ஷான ஸ்பீடு வேண்டாம், கண்ட்ரோலான ஸ்பீடு இருக்கும். ரோட்ல பெண்ட் எப்படி இருக்கு, வண்டி எப்படி போகுது அதை கவனிங்க. இப்போ நல்ல லாங் டிஸ்டன்ஸ். பர்ஃபெக்ட். ஓகே, ஸ்லோ கிளச் 4. உங்க ஃபோக்கஸ் எனக்குன்னா லெஃப்ட் திரும்புற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பாருங்க, யாராவது லெஃப்ட்ல போனா அந்த பக்கம் வண்டி இழுக்க ஆரம்பிக்குது. அப்போ கவனம் வந்து அந்த பக்கம் திரும்புதுன்னு நினைக்கிறேன். உங்க ரோடுக்குள்ள கவனிங்க. இப்போ நமக்கு ஹார்ஷா ஸ்பீடு வேண்டாம், கண்ட்ரோலா போற மாதிரி போகும். இப்போ அந்த 40க்குள்ள மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த வியூ கம்மியா இருக்கு இல்லையா, ஹார்ன் அடிச்சிருங்க. நம்ம பார்க்கறது சரியான முறையில இல்லை, கவனக்குறைவா, அதாவது சரியான முறையில தூரமா பார்க்க முடியலன்னா ஹார்ன் அடிச்சுட்டு போறது சேஃப். சரி, நைட் டைமா இருந்தா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல டிப் பண்ணணும். ஹை பீம் லோ பீம் போட்டு காமிச்சோம்னா எதிர்க்க யாராவது வராங்கன்னா அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸ்பீட் தான் இப்போ மெயின்டைன் ஆகல, ரொம்ப ஹையர் ஆயிடுது, இல்லைன்னா ரொம்ப லோயர் ஆயிடுது. அந்த வைப்ரேஷனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவு தெரியல. ரைட். ஏன்னா இதுலயும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிட்டோம். கொஞ்சம் ஸ்லோ, அந்த வண்டியை விட்டுடலாம், ஏன்னா முன்னாடி வண்டி வருது. இப்போ நம்ம 4th போக வேண்டாம், அதனால ஸ்லோ பண்ணி கிளச் அரெஸ்ட் பண்ணி தேர்டுக்கு குறைச்சிட்டு நம்ம கம்மியான ஸ்பீட்ல போகலாம். கிளச் ரிலீஸ், ஒரே ஸ்பீடா. நம்ம ஹார்ஷா அழுத்த வேண்டாம், ரிலாக்ஸ். அந்த வேன் எப்படி சென்டரா வளைக்காம நேரா போகுதான்னு பாருங்க. முன்னாடி வண்டி வருது, ஸ்லோ பண்ணிங்க. கிளச் அழுத்துங்க, பிரேக்ல காலை வச்சுங்க. சும்மா லைட்டா நிக்க வேண்டாம், பிரேக்கை விட்டுருங்க. கீரை செகண்டுக்கு குறைச்சி, அதாவது அணைக்கணும். இல்லை, நியூட்ரல் பண்ணுங்க. சரியா விழல பாருங்க, அணைச்சி கீழே. இப்போ மெதுவா வெறும் கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க. மெதுவா கால் இந்த ஓரமா வைங்க. கொஞ்சம் மெதுவா கண்ட்ரோலா எடுக்கணும். அதனால ஃபுல்லா எடுக்காதீங்க, ஏன்னா ஃபுல்லா எடுத்தீங்கன்னா வண்டி நின்றுச்சு இல்லையா, செகண்ட்ல இருக்கு. ஓகே, இந்த வேன் போன பிறகு நம்ம கொஞ்சம் ரைட் எடுத்து இப்போ முழுமையா கிளச்சை எடுத்துருங்க. இப்போ நீங்க லேசா எக்ஸலரேட்டரை கொடுக்க ஆரம்பிக்கலாம். போலாம். வைப்ரேஷன் இருக்குன்னா அப்போ பிக்கப் வந்து ரொம்ப லோவா இருக்குன்னு அர்த்தம். அந்த சரியான வேகம் வந்த பிறகு பாருங்க, வண்டி ஸ்மூத் ஆயிடும். ஓகே, ரெடி. நெக்ஸ்ட் கிளச் தேர்ட். கிளச் எடுத்துட்டு ஸ்பீட். கோ. இப்போ
இப்போ நமக்கு ஹார்ஷான ஸ்பீட் வேண்டாம். எப்படியும் அங்கே போனால் நம்ம பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தேர்ட்லேருந்து லைட்டாக கொஞ்சம் வேகத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் பிரேக் நடக்கும். அதாவது இன்ஜினே வேகத்தை கட்டுப்படுத்திக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்துலேருந்து காலை எடுக்க ஆரம்பிங்க. உங்கள் டைரக்ஷனை பாருங்கள். ஓகே, இப்போ முழுசாக காலை எடுத்துருங்க. ஆக்சிலேட்டர் சுத்தமாக வேண்டாம். இப்போ அந்த தானாக போகிற வேகம் எவ்வளோன்னு பாருங்கள். 20 இல்லையா? இதுக்கும் இன்னும் கம்மியாக நம்ம வேகத்தை குறைக்கணும். அப்போ தான் அந்த வேகத்தை இடையில ஸ்மூத்தாக ஏறி இறங்கும். கிளச் அழுத்துங்க. இப்போ செகண்ட் கியரை மாற்றுங்க. மாற்றிட்டு வெறும் கிளச்சை மட்டும் எடுத்துருங்க. ஸ்பீடே வேண்டாம், முழுசாக எடுத்துருங்க. அப்படியே இருங்க. இதுதான் நார்மலாக செகண்டில் போகிற வேண்டிய வேகம். இதுக்கு நம்ம வேகம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்த வேகத்தை அடிக்கும் இதே மாதிரியே போங்க. இப்போ என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்லோவா போறதுனால இந்த வேகமா வராங்க இல்லையா, அவங்களுக்கு வழி தேவைப்படும். அதுக்கு நம்ம ஸ்லோவா இருக்கும்போது என்ன பண்ணுங்க, இந்த கோடை ஒட்டுற மாதிரி போங்க. லெஃப்ட் கோடை கிளச்சை மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் தூரமா பாருங்க, ஷார்ட்டா பார்க்காதீங்க. இப்போ மெதுவா கிளச்சை ரிலீஸ். எனக்கு நேற்றை விட கொஞ்சம் இன்னைக்கு வீக்கா இருக்கிற மாதிரியே தான் தெரியுது. ஸ்டேரிங்லயும் சரி. ஒன்றும் இல்லை, நார்மலா ஓட்டுங்க. அது என்ன வேணாம்னா எடிட் பண்ணிக்க போறோம் நம்ம. ஏன்னா லைவ் கூட கிடையாது, நார்மலா தான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்லோ கிளச், தேர்ட் கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட். இந்த நீங்க கியரை மாத்தி வேகம் கொடுக்கறதுக்குள்ள பாருங்க வண்டி பிக்கப்பே டவுன் ஆயிடுது. அப்போ நம்ம எல்லாமே வேகம் கொஞ்சம் ஸ்லோவா ஆப்ரேட் பண்றோம்னு அர்த்தம். அதை நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி சுறுசுறுப்பா மாத்திக்கணும். மேடா இருந்தா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும், டவுனா இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸாவே செய்யலாம். இப்போ நம்ம ரைட்டு கூட ஒட்டி போனோம், ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் குறைவா. ஏன்னா அந்த தேர்ட் கியர்ல இது கொஞ்சம் ஹையர் ஸ்பீட். ஹாரன் ஒரு முறை ரைட் இண்டிகேட்டர் போட்டுங்க. போட்டுட்டு அந்த கார்னர் வரைக்கும் பாருங்க, கூட விட்டு வெளியே போகாதீங்க. ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்பீடு மெயின்டைன் ஆனாதான் டேர்னிங் பர்ஃபெக்டா வரும். ஸ்பீட்ல தயக்கம் இருக்கு. நீங்க ஒண்ணு இல்ல, வெயிட் போடாம சும்மா தக்கையா வச்சுக்கிட்டாலே போதும், ஒரே ஸ்பீடா மெயின்டைன் ஆகும். ஓகே, ஜஸ்ட் ஸ்லோ, வேற எதுவும் வேண்டாம். ஹாரன் ஒரு தடவை. இங்க ரைட் டிவைடரை ஒட்டிக்குங்க. இப்போ மறுபடியும் லேசா வேகம் கொடுங்க. லாங் டிஸ்டன்ஸ் பாருங்க, லைட்டா அழுத்துங்க. அந்த ஸ்பீடை அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோ. இப்போ நமக்கு ஹார்ஷா ஸ்பீடு வேணும். இந்த வைப்ரேஷன் இருக்கும், அது வேகம் போக போக உங்களுக்கு அது குறைஞ்சிடும். இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி, ஆனால் அது ஏற விடாதீங்க, ஸ்பீடை ஏற விடாதீங்க. இந்த ஃபுல் ஏரியா தாண்டுற வரைக்கும் நம்ம இந்த ஸ்பீட்லேயே போகலாம். இதுதான் கரெக்டான ஸ்பீட். அந்த இன்ஜின் ஸ்மூத்னஸ் பாருங்க, ஒரே சாஃப்டா ஒரே வேகமா போற மாதிரி இருக்கும். போங்க 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 போங்க. ராங் ரூட்ல வரவரே தைரியமா வராரு, நம்ம ஏன் பயந்து போனோம்? ஆக்சுவலி அவர் லெஃப்ட்லயே வந்து நின்று ரோட கிராஸ் பண்ணோம். அவங்க விருப்பம் போல அவங்க டிரைவிங் பண்றாங்க. ஓகே, எங்க தேர்ட்ல தான் கிராஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த வண்டி எப்படி போகுதுன்னு பாருங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. சும்மா ஜஸ்ட் லைட்டா லெஃப்ட் அப்புறம் ரைட். இங்கே லெஃப்ட் போயிடாதீங்க, அங்க போயிட்டு லெஃப்ட். ஓகே, இப்போ கொஞ்சம் கோஸா லெஃப்ட். தைரியமா வாங்க. லெஃப்ட், அப்படியே ரைட், ஃபாஸ்டா. அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரெயிட் நேர், ஸ்பீடை மெயின்டைன். ஓகே, இப்போ ஸ்டாப் பண்ணி எடுக்கலாமா? லெஃப்ட்ல ஒரு ஆட்டோ நிக்குதா? சிக்னல் போர்டெல்லாம் தாண்டி அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுங்க, லெஃப்ட் நீங்க லைனை சேஞ்ச் பண்றதுக்கு ஸ்லோ பண்ணி கிளச்சை அழுத்திங்க.
அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் போட்டுட்டு மெதுவாக லைனை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் இப்போ வரீங்கல்ல ஒரே பொசிஷனோட வாங்க. அந்த பைக்கை தாண்டலாமா இல்லை பின்னாடி நிப்பாட்டிக்கலாமா? உங்கள் விருப்பம் தான், நீங்கள் தான் சொல்லணும். அந்த முடிவு வரணும். தாண்டலாம் அப்படின்னா நேராக போங்க, ஒரு ஃபோன் பேசிட்டு போங்க. அது அந்த டைமில் குழப்பிக்கவே வேண்டாம். ஒரே முடிவு. தாண்டலாம் அப்படின்னா பிரேக் அழுத்த வேண்டாம், தாண்ட வேண்டாம்னா நீங்கள் பிரேக் அழுத்த ஆரம்பிக்கணும். இப்போ பிரேக்கை ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுங்க. லாங் டிஸ்டன்ஸ் பாருங்க. கிட்ட பார்க்காம இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கோடு தாண்டி வெளியே போகுதா இல்லையான்றது தெரியும். ரைட், பர்ஃபெக்ட். நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளட்ச் எடுங்க. இந்த கால் இன்னும் கொஞ்சம் ஓரம் வைக்க முடியுமா? இப்படி, ஏன்னா அதில் படாமல் இருக்கிறது. அந்த காலம் கொஞ்சம் அந்த ஓரம் அப்படி வச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கிளட்ச், ஃபர்ஸ்ட் கியர். பிரேக்கை விட்டுருங்க, மட்டமாக தான் இருக்கு வண்டி. ஃபர்ஸ்ட் கியர். அதே நீங்கள் ஒரு இறுக்கத்தோட ஓட்டுறீங்க. அந்த அந்த இறுக்கம் இருக்கு. நான் இருக்குன்னு சொல்றது உங்க ஹேண்ட்லயோ கால்லயோ கிடையாது, மன இறுக்கம் இருக்கு. அந்த மன இறுக்கம் கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த டிரைவிங் வந்து ஃப்ரீயா வரும். இல்லைன்னா அந்த சின்ன சின்ன இல்யூஷன் வந்துகிட்டே இருக்கும். வந்து வண்டி நின்ன பிறகும் வண்டி போற மாதிரியும். இதுதான் இந்த இறுக்கம் இருக்கிறதுனால தான் அந்த ஃபீல்லாம் வருது. அதை கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸா செய்யுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் மூவ் பண்ணலாம். கிளச்சோட மூவிங் பாயிண்ட். ஓகே, இன்னும் கொஞ்சம். இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி ராங் சைடில் ஒருத்தர் வர்றாரு. நம்ம அப்படியே இந்த லெஃப்ட்லேயே போகலாம், நம்ம ரைட்டில் ஏற வேண்டாம். அவரை தாண்டுற வரைக்கும் நம்ம அப்படியே போகலாம். ஓகே, அவரே ரைட்டில் போயிட்டாரு. இப்போ நீங்கள் கிளச்சை முழுமையாக எடுத்துருங்க. அதுக்கு பிறகு ஆக்சிலேட்டர். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் மைண்டில் நீங்களே அடுத்த வேலையை கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்போ அதை செய்யும்போது உங்களுக்கு அந்த பதட்டம் பயம் இல்லாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். அந்த டைம் ஸ்டேரிங் கொஞ்சம் வளைச்சா மாதிரி ஃபீலாக இருக்கு. அது வளைக்காம நேரம் வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன ஆகுனா கீரை மாற்றுறதுக்குள்ள வண்டி கிராஸ் ஆகிடும். இப்போ ஸ்பீட். கொஞ்சம் லெஃப்ட்லேருந்து நம்ம சென்டருக்கு வந்துடலாம். ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம். ஓகே, நெக்ஸ்ட். சூப்பர். கிளட்ச் எடுத்துருங்க, ஸ்பீடை கூட. இப்போ நம்ம ரைட் ஓவராக போக வேண்டாம், சென்டராக மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸ்பீட் கொடுங்க, ஸ்பீட் கொடுங்க. ஸ்பீடு நீங்கள் உங்கள் ட்ராக் கிளியராக இருக்கு. நீங்கள் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணாதான் டேர்னிங் கரெக்டாக வரும். இப்போ மெயின்டைன், ஆனால் ஷார்ட்டாக பார்க்காம பார்த்து. ஓகே, நெக்ஸ்ட். தேர்ட்ல இருக்கோம். நம்ம அடுத்த கீரை மாற்றிக்கலாம். இதில் செய்யுங்க. அதுக்கு தான் நான் நெக்ஸ்ட்னு சொன்னேன். அந்த வேலையை வரணும் இல்லையா? டேர்னிங்லேயும் அந்த வேலையை செய்யணும். அது எப்போ செய்யக்கூடாதுன்னா ஓவர்டேக் டைமில் தான் செய்யக்கூடாது. ஸ்பீட் மெயின்டைன். ஸ்பீடு கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலில் கரெக்டு தான், ஆனால் ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதை வந்து சவுண்டில் நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க. ஏன்னா இப்போ உங்கள் முன்னாடி வர்ற ரோடு பார்த்தீங்கன்னா மேடு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டேரிங் அந்த ஸ்பீடை வந்து நம்ம மாற்றிக்கணும். இப்போ ஸ்லோ பண்ணுங்க, கிளட்ச் அரெஸ்ட் பண்ணிக்கங்க. லெஃப்டில் அந்த மைல் ஸ்டோன் ஆண்ட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
மெதுவாக பிரேக், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட், ஸ்டடி. ஸ்டடினா ரைட்டில் போகாதீங்க, அதுக்கு இங்கே பார்க்காதீங்க, அந்த லாரி போதில் அவ்வளோ தூரத்தில் பாதி ரோட கவனிங்க. இப்போ பிரேக், மெது. சூப்பர். நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல், கிளச் ஃபர்ஸ்ட் எடுங்க. ஃபைனலாக பிரேக் எடுத்தா வண்டி நவருமா, அப்போது ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு இப்போ பிரேக்கை விட்டுருங்க. ஓகே, நல்லா இருக்கு. சின்ன சின்ன குறைகள் இருக்கு, அந்த குறைகள்லாம் இன்னும் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக கவனித்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும், கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய். இது போன்ற கார் டிரைவிங் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.